நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு அரசியலுக்கு. ஸ்டெப் ஸ்டோன்ஸ் வழங்கும் ஏரோ ஸ்கொயர் பிரீமியம் பிளாட்ஸ் பரந்தூர் புதிய ஏர்போர்ட் அருகில். விட்டா பறந்துடுங்க. எக்ஸவேட்டர்ன்றது வந்து 15ஆம் தேதி டெண்டர் போடுறாங்க, 6 டெண்டர் போடுறாங்க, வாடகைக்கு எடுக்கிறாங்க. இந்த 6மே ஒரு நாள் 2 நாளைக்கு இல்லை, ஒரு வருஷத்துக்குன்னு எடுக்கிறாங்க. மக்களுடைய பைசா, ஒவ்வொரு பைசாவுக்கும் எந்த அளவுக்கு பொருள் தரமாக வாங்க முடியும், விலை குறைவாக வாங்க முடியும், அதுக்கு தான் இந்த டெண்டர் சிஸ்டம். இன்னும் போடும்போது என்ன பண்ணுவாங்க, இப்போ 6 மிஷின் ஒரு வருஷத்துக்கு வாடகை கேட்குறாங்க. அப்போ எனக்கு வேறு எந்த வேலையும் தேவையில்லை, இது ஒன்றே பண்ணாலே போதும். அப்போ நான் குறைவான மார்ஜின் வச்சு நான் வர முடியும். நிறைய பேர் பங்கெடுக்க வருவாங்களா? நீங்கள் ஏன் தனித்தனியாக டெண்டர் போடுறீங்க? திட்டமிட்டு ஏதோ பண்ணுறீங்க. ஒரே வார்டுக்கு ஒரே ஜோனுக்கு தான் போடுறீங்க. ஒன்றா போடுறதுல என்ன பிரச்சனை? ஃப்ரீயாக அவங்க எதுக்கு இருக்கிறாங்க? இது போல் டெண்டர்கள் வருது. இப்போ இது அறிவிக்கிறாங்களே, இத்தனை கோடிக்கு போடுறீங்களே, அந்த ஃபைலை கொடுங்க பார்க்குறேன் கேட்டிருக்கணும்னா இந்த நிமிஷம் வரைக்கும் இது சம்மந்தமான எந்த பொதுவிலையும் அவங்க நோட்ஸே கொடுக்கல. அவருக்கு தெரியாமலாம் கிடையாது. அவர் தான் மாநகராட்சி மாஸ் பார்த்துக்கிட்டு இருந்தார். இதில் குறிப்பாக என்னென்னா, கார்த்திகேயன் தான் மாஸ் செக்ரட்டரியாக இருந்தார். நம்ம கொடுத்த ஸ்மார்ட் சிட்டி கரப்ஷன், சென்னையோட கரப்ஷனில் ஏற்கனவே இருக்கிறவர். அவர் மீதே விசாரிக்க சொல்லி புகார் கொடுக்குறோம். ஆனால் அவரை கொண்டு போய் மாஸ் செக்ரட்டரியாக போட்டு நேரு வச்சுருந்துருக்கிறார். அப்படின்னா இது என்ன மாதிரி இருந்தது? அப்போ இப்போ டெண்டர் வந்து ஏன் நிறைய போட்டாங்கன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும். நீங்கள் யாரெல்லாம் இந்த ஒப்பந்தத்தில் கலந்துக்கணும் அப்படின்னு செலக்ட் பண்ணுறீங்களோ அவங்க மட்டும்தான் இந்த டெண்டரில் கலந்துக்க முடியும். அப்போ டெண்டர் போடுறவங்க முடிவு செய்கிறாங்க, இந்த 3 பேர் பங்கெடுத்தா போதும், இந்த 3 பேரும் ரேட் வாங்கிட்டு நம்ம கொடுத்துக்கலாம். அப்போது இந்த ஒப்பந்தங்கள் எல்லாமே முன்கூட்டியே முடிவு செய்யப்படுதுன்னு பல காலமாக நம்ம சொல்லிக்கிட்டு தான் இருக்கோம். ஏற்கனவே விளக்கியிருக்கோம். 74 டெண்டர் சென்னை கார்பரேஷனில் போட்டிருக்காங்க. இதில் 48 டெண்டர் லிமிடெட் டெண்டர், 2 பங்கு லிமிடெட் டெண்டர், 1 பங்கு ஓப்பன் டெண்டர். இது ஏமாத்துற வேலையா இல்லையா? இந்த கவர்மெண்ட் எப்போ செலக்ட் ஆச்சோ, ஆட்சிக்கு வந்துச்சோ, 8ஆம் தேதியிலேருந்து போடப்பட்ட எல்லா லிமிடெட் டெண்டரும் கேன்சல் பண்ணியிருக்காங்க. கவர்மெண்ட்டும் மாறிடுச்சு. இப்போ உள்ளாட்சியில் இவங்க மட்டும் தான் இருக்காங்க. 6 மாதத்தில் முடிய போகுது அந்த டென்யூர் கூட. அப்பவும் இதை செய்கிறாங்கன்னா அவங்க எவ்வளோ துணிச்சிருக்கு. காரணம் என்னென்னா, இவங்களுக்கு யாரும் தெரியாது, நடவடிக்கை எடுத்தது கிடையாது. ஏன்னா டிஎம்கே கவர்மெண்ட்லாம் அப்படியே தானே இருக்கிறாங்க. தொடர்ந்து இந்த லிமிடெட் டெண்டர்ன்ற முறைகளை அப்பையிலேருந்தே பயன்படுத்துகிறாங்கன்றதை பார்ப்போம். இந்த லிமிடெட் டெண்டர்னால நேரடியாக பாதிக்கப்படுறது யாருன்னா, ஒன்று நீங்களும் நானும் தான். கடந்த ஆண்டுகளில் எவ்வளவு நிறுவனங்களுக்கு நீங்கள் ரிப்பீட்டடாக ஆர்டர் பாருங்கள். நம்மளே ஸ்ட்ரீட் லைட் டெண்டர் ஒன்று வெளியிடும். இந்த டெண்டர் அறிவிக்கிறதுக்கு முன்பாகவே மே மாதமே ரோடு ஸ்ட்ரீட் லைட்டை நட்டுறாங்க. அதுக்கு அக்டோபரில் டெண்டர் போடுறாங்க. வேலை செஞ்சது மே மாதம். ஓகே, டெண்டர் போடுறது ஆகஸ்ட்ல. ஓகே, அக்டோபரில் வேலை கொடுக்குறாங்க. அக்டோபர் நவம்பரில் வேலை செய்கிறாங்க. இது எப்படி சார் முடியும்? சாத்தியம் அப்படிதான் பண்ணாங்க. ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. ஓடு ஆடு விளையாடு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம். ஃபைன் டைம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் அறப்போர் இயக்கத்தை சேர்ந்த திரு ராதாகிருஷ்ணன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார். பெருங்குடி டம்ப் யார்டில் வந்து கிட்டத்தட்ட அந்த திடக்கழிவு மேலாண்மை அந்த பணிகளுக்காக அந்த புல்டோசர், எக்ஸ்கவேட்டர் இதெல்லாம் வந்து வாடகைக்கு எடுக்கிறதுக்கு சென்னை மாநகராட்சி ஒரு டெண்டர் கொடுத்துருந்தாங்க. அதுவும் கிட்டத்தட்ட 48 டெண்டர் வந்து லிமிடெட் முறையில் டெண்டர் கொடுத்துருந்தாங்க. அதை ரத்து பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி இப்போ தகவல்லாம் வந்திருக்கு. சார், இதெல்லாம் எப்படி நடக்குது? இதுக்கு உண்டான அந்த முறைகேடுகள் அது எப்படி நடக்குதுன்றதை கொஞ்சம் விரிவாக சொல்லுங்கள். குறிப்பாக நீங்கள் கேட்ட இந்த டம்ப் யார்ட் பற்றி முதல்ல எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். டம்ப் யார்டை பொறுத்த வரைக்கும் சென்னை முழுசும் இந்த சவுத்து சென்னையிலருடைய திடக்கழிவு குப்பைகளை கலெக்ட் பண்ணுற, கொண்டு போய் கொட்டி வைக்க பதப்படுத்துகிற இடம். அதை வேறு வேறு வகையில் உரமாக பிரிக்கிறதுக்கு வேலை செய்வார். அப்போ அந்த டம்ப் யார்டுக்குள்ளே புல்டோசர் வந்து அந்த குப்பைகளை தள்ளுறதுக்கும் பயன்படும். அதே போல் திருப்பி போடுவாங்க. ஒரு 2 வாரத்துக்கு பிறகு அதை திருப்பி போடுவாங்க. அதுக்கு இந்த எக்ஸவேட்டர் பயன்படுத்துவாங்க. அது பல பயன்பாடுகளுக்கு புல்டோசரும் எக்ஸவேட்டர் அந்த அள்ளுறது இது 2மே பயன்படும். இதுக்கு வந்து டெண்டர் போடுறாங்க. இந்த எக்ஸவேட்டர்ன்றது வந்து 15ஆம் தேதி டெண்டர் போடுறாங்க. இப்போது மே மாதம் டெண்டர் போடுறாங்க. 6 டெண்டர் போடுறாங்க. சரி, இது என்ன அப்படின்னு போய் பார்த்தா, ஜோன் 11க்கு 2 எக்ஸவேட்டரு, ஜோன் 12க்கு 2 எக்ஸவேட்டரு, 14க்கு 2 எக்ஸவேட்டர். நீங்கள் 2 டிவைஸ் வாங்குறீங்க. ஒன்றுத்தோட விலை 49 ரூபா, 49.56 லட்சங்கள் வாடகைக்கு எடுக்கிறாங்க. இந்த 6மே ஒரு நாள் 2 நாளைக்கு இல்லை, ஒரு வருஷத்துக்குன்னு எடுக்கிறாங்க. ஒரு வருஷத்தில் 2500 மணி நேரங்கள் அப்படின்னா 105 நாட்களுக்கு பயன்படுது அப்படின்னு அர்த்தம். அப்போ இந்த 105 நாட்களுக்கு எடுக்க போகிறது 49.56 லட்சங்கள். இது 50 லட்சம் பார்டரில் இருக்குது.
ஜிஎஸ்டியோட சேர்த்திங்கனாலே 50 லட்சத்துக்கு மேலே போயிடுது. சரி, இது என்ன மெத்தடில் இருக்குன்னு போய் பார்த்தா லிமிடெட் டெண்டராக இருக்குது. லிமிடெட் டெண்டர் அப்படின்னா என்ன அப்படின்னா செலக்டடாக சில பேர் மட்டும்தான் பங்கெடுக்க முடியும். 50 லட்சத்துக்கு மேலே போயிடுச்சுன்னா மாநில அரசே கால்ஃபர் பண்ணணும். தமிழ்நாடு முழுசும் எல்லா பேப்பர்களில், டிவிகளில், நீங்கள் பேப்பர்லாம் பார்ப்பீங்க, ஒப்பந்த அறிவிப்புகள் வருது இல்லையா, எல்லா பேப்பர்களில் வரணும். அப்போ மாநிலம் முழுசும் இருக்கக்கூடியவங்க பங்கெடுக்க முடியும், விலை குறையும். ஒப்பந்தங்களே எதுக்கு அரசு அறிவிக்குது? டிஎன் டெண்டர்ஸ் ஆக்ட் என்ன சொல்லுது? இப்போ நீங்கள் ₹1 ஒரு சாக்லேட் வாங்குறீங்க, ஒரு டீ குடிக்கிறீங்கனாலும், ஒரு உடை வாங்குறீங்கனாலும், பஸ்ஸில் போகிறீங்க வர்றீங்க, பார்க்லேயோ பீச்லேயோ எந்த பொருள் வாங்கினாலும் இந்த பைசாவில் அரசுக்கு போகுது. அந்த பைசா வச்சு தான் டெண்டர் போடுறாங்க. அப்போ மக்களுடைய பைசா, ஒவ்வொரு பைசாவுக்கும் எந்த அளவுக்கு பொருள் தரமாக வாங்க முடியும், விலை குறைவாக வாங்க முடியும், அதுக்கு தான் இந்த டெண்டர் சிஸ்டம். அப்போது இந்த பொருளை வாங்குறதுக்கு நிறைய விதிமுறைகள் வைக்கிறாங்க. இப்போ மாவட்ட நிர்வாகம் அப்படின்ற வகையில் 50 லட்சத்துக்குள்ள 25 லட்சத்துலேருந்து 50 லட்சத்துக்கு கால்ஃபர் பண்ணலாம். 50 லட்சத்துக்கு மேலே போயிடுச்சுன்னா மாநில அரசு ஸ்டேட்டே கால்ஃபர் பண்ணலாம். எல்லா பேப்பர்லேயும் வரும். இப்போ நிறைய பேர் போட்டி போட முடியும். நிறைய பேர் போட்டி போட்டால் என்னாகும்? விலை குறைவாக கிடைக்கும், மக்களோட பணத்துக்கு உருப்படியான பொருளாக கிடைக்கும். இப்போ இதில் என்ன நடக்குது அப்படின்னா கரெக்டாக 49.56 லட்சங்கள். இது என்ன வித்தியாசமாக இருக்கே அப்படின்னு பார்க்கும்போது அடுத்த டெண்டர் பார்க்கும்போது அடுத்த டெண்டரில் அதே போல் 6 டெண்டர்லேயும் ஒரே வேல்யூ. நீங்கள் ஒரு ஜோனுக்கு போடுறீங்க, அட்லீஸ்ட் 11th ஜோனுன்றதுக்கு 2 எக்ஸவேட்டர் வாடகைக்கு எடுக்கிறீங்களா, அதையே ஒரே டெண்டராக போடல. ஜோன் 12க்கு வாங்குறீங்க, வேற வேற மண்டலம், வேற வேற கணக்கு அப்படின்னு சொன்னா கூட கொடுங்கூர் டம்பியார்டுக்கு தானே, பெருங்குடி டம்பியார்டு தான், பெருங்குடி ஓகே, பெருங்குடி டம்பியார்டுக்கு தானே. அப்போ நீங்கள் 6த்தையும் ஒன்றாவே போடலாமே, திறக்கல்வி மேலாண்மை நீங்கள் ஒன்றாவே போடலாமே. அப்போ நீங்கள் ஒன்றா போடும்போது என்ன பண்ணுவாங்க? இப்போ 6 மிஷின் 1 வருஷத்துக்கு வாடகை கேட்குறாங்க. அப்போ எனக்கு வேறு எந்த வேலையும் தேவையில்லை, இது ஒன்றே பண்ணாலே போதும். அப்போ நான் குறைவான மார்ஜின் வச்சு நான் வர முடியும். நிறைய பேர் பங்கெடுக்க வருவாங்களா இல்லையா? அப்போ நீங்கள் தனித்தனியாக போடுறதோட பர்பஸ் என்ன? அது லிமிட்டடாக போட வேண்டிய பர்பஸ் என்ன? இதை கேள்வியாக்குறோம். இது மட்டும்தான் நடந்திருக்கான்னா அதுக்கு முன்னால் ஒரு 2 நாளுக்கு முன்னால் அப்பவும் புகார் கொடுக்குறோம். இதே போல் இன்னொரு 6 எக்ஸவேட்டர் ஜோன் 11, 12, 14க்கு டெண்டர் அறிவிக்கிறாங்க. அது தனித்தனி டெண்டராக. இது மட்டும் முடிஞ்சிருக்கான்னு நினச்சிங்கன்னா அதுவும் இல்லை. அதுலேருந்து ஒரு 3 நாளுக்கு முன்னால் 12 மே 2026 அப்போ ஒரு 5 புல்டோசருக்கு அதுக்கு டெண்டர் போடுறாங்க. அதுவும் ஜோன் 11, 12, 14க்கு. அதுவுமே ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக. இப்படி 17 டெண்டர்களுக்கு தொடர்ந்து நம்ம கேள்வி எழுப்புகிறோம். நீங்கள் ஏன் தனித்தனியாக டெண்டர் போடுறீங்க? இது திட்டமிட்டு ஏதோ பண்ணுறீங்க. ஒரே வார்டுக்கு ஒரே ஜோனுக்கு தான் போடுறீங்க. இப்போ ஒன்றா போடுறதுல என்ன பிரச்சனை? நம்ம வீட்டுக்கு பொருள் வாங்க போகிறோம். இப்போ அரிசி 10 கிலோ வாங்கணும்னா 5 கிலோவாக பிரித்தா வாங்குவோம். 10 கிலோ மொத்தமாக எடுத்தால் என்ன பண்ணுவோம்? நமக்கு விலை கம்மி, அப்படி தானே பார்ப்போம். அப்போ 5 கிலோ வாங்கும்போது என்ன பண்ணுவாங்க? நமக்கு அதில் வித்தியாசம் இருக்கு இல்லையா? இப்போ ரெண்டும் ஒன்றே ஒன்று வீட்டுக்கு தான் கொண்டு வர போகிறோம். இப்போ மாநகராட்சி நிர்வாகத்தினுடைய கமிஷனர் அவர் என்ன பண்ணியிருக்கணும்? இப்போ இது வாடகை வாங்கிறது, இது விலை ஒரு பக்கம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், முன்ன பின்ன கூடுதலாக இருக்குது, கம்மியாக இருக்குது, அது ஒரு பக்கம். பட் இது 1 வருஷத்துக்கு வாடகைக்கு எடுக்கிறோம். 6 சேர்த்து போட்டால் நம்ம கம்மியாக தானே வரும். அப்போ நிறைய பேர் போட்டி போட முடியும், நிறைய பேருக்கு வழி கிடைக்கும், நமக்கு இன்னும் வருமானம் செலவு வந்து கம்மியாக தான் போகும். அப்போ மாநகராட்சியோட நிர்வாகத்தின் மீது அக்கறை இருந்திருந்தா கமிஷனராக இருந்த குமரகுருமன் திங்க் பண்ணுவாரா இல்லையா? மேயர் பிரியா அவங்க எதுக்கு இருக்கிறாங்க? இது போல் டெண்டர்கள் வருது, மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க தானே. அப்போ மக்களோட பைசாவுக்கு பதில் சொல்ல வேண்டியவங்க தானே. ஒவ்வொரு முறையும் இந்த மழை நீர் வரும்போது நாங்கள் வந்து பேக்கேஜுன்னு நிறைய பேக்கேஜ் கதைகளை நாமளும் கேட்டிருக்கோம். இந்த பேக்கேஜ் கதைகளை நிறுத்துங்கன்னு நம்மளும் அவங்க பண்ண டெண்டராக இப்போ ஏற்கனவே சொல்லியிருக்கோம், புகாரும் கொடுத்துருக்கோம்னு வச்சுக்கோங்க. இப்போ இது அறிவிக்கிறாங்களே, இத்தனை கோடிக்கு போடுறீங்களே, அந்த ஃபைலை கொடுங்க பார்க்குறேன், கேட்டிருக்கணுமா இல்லையா? இந்த நிமிஷம் வரைக்கும் இது சம்பந்தமான எந்த பொதுவிலையும் அவங்க நோட்ஸே கொடுக்கல. இப்போ நம்ம என்ன கேட்குறோன்னா, இது இன்னைக்கு நேற்று நடக்கலை. இப்போ டிவிக்கு கவர்மெண்ட் வந்ததுனால இப்போ மட்டும் எஸ்கலேட் ஆகுதா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இது இப்போ மட்டும் நடக்கலை. மார்ச் 13ஆம் தேதி இப்போது அறிவிச்சிருக்கிறது போலவே அப்போவும் ஒரு நாளுக்கு குறைவாக பொருட்களை வாங்குறதுக்கு, வாடகைக்கு எடுக்கிறதுக்கு சென்னை மாநகராட்சி சார்பாக டெண்டர்கள் போடப்படுது. 18 டெண்டர் இல்லை சார் ஒரே. ஆமாம், அதாவது 12ஆம் தேதி மாலை அறிவிக்கப்படுது, 13ஆம் தேதி மதியம் முடிக்கப்படுது. இன்னொன்று 12ஆம் தேதி மதியம் 1 மணிக்கு அறிவிக்கப்படுது, 3 மணிக்கு அறிவிக்கப்படுது, 13ஆம் தேதி மதியம் 1 மணிக்கெல்லாம் முடிக்கப்படுது. ஒரு 22 hours 24 hours லெஸ் தென் 20 ஹவர்ஸில். இதில் 13ஆம் தேதி அறிவிக்கப்பட்ட டெண்டரில் பார்த்தீங்கன்னா 12 மணிக்கு அறிவிப்பாங்க, மதியம் 12, 12:15, 12:30க்கு அறிவிப்பாங்க. 3 மணிக்கு டெண்டர் முடிக்கப்படுது. 3 hour கேப்ல முடிச்சிடுறாங்க. 3 மணி நேரத்தில் முடிச்சிடுறாங்க. 3:30 மணிக்கு டெண்டர் திறந்துடுறாங்க.
அப்போது நீங்கள் டெண்டரை அப்லோட் பண்ணுறதுக்காவது குறைந்தபட்ச நேரம் வேணும். குறைந்தபட்ச நேரம் ஏன் கொடுக்குறாங்கன்னா, இந்த டாக்குமெண்ட் எல்லாம் அதுக்கான சர்டிஃபிகேட் இருக்குது, டிடி நீங்கள் அப்ளை பண்ண வேண்டியது இருக்கும், அதுக்கான அந்த அமௌண்ட்டு கார்பஸ் டெபாசிட் அமௌண்ட்டு கட்டுற மாதிரி இருக்கும், இதுக்குரிய சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் நீங்கள் அதுக்குள்ளே தான் அப்லோட் பண்ணணும். இதெல்லாம் நிறைய வேலைகள் இருக்குது. சும்மா யாரும் அதில் பங்கெடுக்க முடியாது. எலிஜிபிளான சர்டிஃபிகேட்லாம் அதில் வைக்கணும். இந்த ப்ராசஸை 3 மணி நேரத்துக்குள்ளே எப்படி பண்ண முடியும்? வேறு வேறு ஒப்பந்ததாரர்கள் வேறு வேறு வேலைகளில் இருக்கலாம். நீங்கள் அதற்காக தான் டெண்டர் டிரான்ஸ்பரன்சி ஆக்டே இருக்குது. தமிழ்நாடு வெளிப்படையான ஒப்பந்த சட்டங்கள் எதுக்கு இருக்குது? 1 வாரம் கொடுங்க, 10 நாள் கொடுங்க, 14 நாட்கள் கொடுங்க, 2 வாரம் வைங்க, ஆவரேஜாக ஒரு 2 வீக்ஸ் வைங்க. உங்களுக்கு தெரியும்ல, ஒரு அரசாங்கத்துக்கு இந்த மாத கடைசியில் நமக்கு என்ன தேவைப்படணும் நமக்கு தெரியுமா இல்லையா? ஒரு வீட்டுக்குள்ள வரவு செலவு கணக்கு பார்க்குறோம். நம்ம வீட்டின் மீது அக்கறை தான் பார்ப்போமா இல்லையா? அடுத்த மாதம் என்ன செலவு இருக்குது அப்படின்னு. அப்போ இவ்வளோ பெரிய நிர்வாகம், 4000 கோடி ரூபா, 3000 கோடி ரூபா, 5000 கோடி ரூபாய் பட்ஜெட் போடுறீங்கன்னு சொல்கிறீங்கல்ல. அப்போ இதுக்கு அடுத்த மாதம் என்ன செலவுன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்குமா? இருக்காது. கண்டிப்பாக தெரியும். அப்போ டெண்டர் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறது காலம் இருக்கா? எதுக்கு நீங்கள் நாள் கொடுக்கறது? நிறைய பேர் பங்கெடுக்க முடியும். பிளேயர்ஸ் அதிகமாக இருக்கும். அப்போ நிறைய பிளேயர்ஸ் வந்தால் என்ன ஆகும்? நமக்கு தரமான பொருள் குறைவான விலைக்கு கிடைக்கும். அதுக்கு தானே நீங்கள் ஒரு ஐஏஎஸ் படிச்சுட்டு வந்திருக்கிறீங்க. கான்ஸ்டியூஷன் படி மக்களுக்கு உண்மையாகவும் நேர்மையாகவும் நியாயமாகவும் நடப்பேன்னு தான் நீங்கள் படிச்சுட்டு வரீங்க. மேயர் என்ன பண்ணுறாங்க? உறுதிமொழி எடுக்கும்போது நான் மக்களால் தேர்ந்தெடுக்கேன், எனக்கு வரக்கூடிய ஆவணங்களை நான் முழுமையாக பார்த்து மக்களுக்கு நல்லதை மட்டும்தானே செலக்ட் பண்ணுவேன்னு சொல்கிறீங்க. இப்போ செஞ்சுருக்கணுமா இல்லையா? கண்டிப்பாக கவனம் பண்ணிடணும். எல்லாத்தையும் கவனிச்சிருக்கணும். விஷயத்தை எல்லாத்தையும். நமக்கு என்ன கேள்வி? இது வெளிப்படுத்து. இது மார்ச்சில் அந்த MCC மாடல் கோட் ஆஃப் கான்டாக்ட், தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அறிவிக்கிற வரைக்கும் இருக்கு. டெண்டரு அறிவிக்கிற வரைக்கும் இருக்கு. இப்போவும் அப்போ அறிவிச்சு அதுக்கு பிறகு உள்ளதெல்லாம் இப்போவும் சில இதுக்கு அப்ரூவ் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. ஓகே, ஆக்சுவலாக எனக்கு டவுட்டே வந்துச்சு சார். அதாவது எலெக்ஷன் கிட்டத்தட்ட நெருங்கிருச்சு. பார்த்தீங்கன்னா பல சாலைகளை தோன்றாங்க, பாதாள சாக்கடை பணிகள் நடக்குது. ஏன் இவ்வளோ துரிதமாக இப்போ நடக்குதுன்ற போது தான் இவ்வளோ டெண்டர் நடக்கிறதுனால தானே சார்? இப்போ 2 காரணம் இருக்குங்க. ஒன்று ஜனவரியிலேருந்தே நிறைய டெண்டர்ஸ் சென்னை கார்பரேஷனில் ஃப்ளோட் ஆச்சு. ஏன்னா அவங்க முன்கூட்டியே தேர்தலுக்கு தயாராகிட்டாங்க. ஏன்னா அதுக்கு இருக்கிற வரைக்கும் அந்த திட்டங்களை வேலை செய்ய முடியும். இன்னொன்று பட்ஜெட் மார்ச்சோட இருக்கிற தொகையை நீங்கள் எடுத்தே ஆகணும். திட்டங்கள் போட்டு பணத்தை வேறு எப்படி வெளில எடுப்பீங்க? சும்மா போய் வெளில கொடுக்க முடியாது. அப்போ டெண்டர் வழியாக மட்டும்தான் அந்த கஜானாவில் இருக்கிற பணம் நேரடியாக பெரிய அளவில் வெளில வரும். ஒரு ஸ்கீமில் கொடுக்குறாங்கல்ல, அதெல்லாம் கொஞ்சம் அந்த வரக்கூடிய பணம் ஒரு அளவுக்கு அதிகமான பணம் இருக்குல்ல, அதில் கொஞ்சத்தை ஸ்கீமில் கொடுக்கலாம். பெரிய தொகையாக மூட்டையாக இப்படி வெளில வரும்னா அந்த டெண்டரில் தான் வரும். இப்போ ஜனவரி, பிப்ரவரி, மார்ச்சில் 100கணக்கான டெண்டர்கள் போடப்படுது. லாஸ்ட் மினிட்ல போட வேண்டிய அவசரம் என்ன? நம்ம அப்போவே கேள்வி எழுப்பணும். எதுக்குங்க இவ்வளோ டெண்டர் ஃப்ளோட் பண்ணுறீங்க? அதுவும் எலெக்ஷன் நெருக்கத்தில், அதுவும் லிமிட்டட் டெண்டர், காலையில் போட்டு மதியானம் திறக்கிறீங்க, ஒரு நாள் கூட டைம் கொடுக்க மாட்டேங்கிறீங்கன்னு அப்பையிலேருந்து நம்ம கேட்டுக்கிட்டே தான் இருக்கும். அப்போ இருந்த திமுக அரசு எந்த விதத்துலையும் செவி மடுக்கவே இல்லை, இவ்வளவுக்கும் பதில் சொல்லவே இல்லை. நேரு அவருக்கு தெரியாமல்லாம் கிடையாது. அவர் தான் மாநகராட்சி மாஸ் பார்த்துக்கிட்டு இருந்தவர். இதில் குறிப்பாக என்னென்னா, கார்த்திகேயன் தான் மாஸ் செக்ரட்டரியாக இருந்தார். கார்த்திகேயன் யாருன்னு உங்களுக்கு தெரியும். கார்த்திகேயன் ஐஏஎஸ், சென்னை கார்பரேஷனோட கமிஷனர். நம்ம கொடுத்த ஸ்மார்ட் சிட்டி கரப்ஷன், சென்னையோட கரப்ஷனில் ஏற்கனவே இருக்கிறவர். அவர் மீதே விசாரிக்க சொல்லி புகார் கொடுக்குறோம். ஆனால் அவரை கொண்டு போய் மாஸ் செக்ரட்டரியாக போட்டு நேரு வச்சிருந்துருக்கிறார் அப்படின்னா இது என்ன மாதிரி இருக்கும்? அப்போ இப்போ டெண்டர் ஏன் நிறைய போட்டாங்கன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும். என்ன காரணம்? பொலிட்டிக்கல் ரீதியாக தான் வாய்ப்பு இருக்குது. நம்ம என்ன சொல்கிறோன்னா, நீங்கள் டெண்டரை உருப்படியாக நடத்திருந்தா ஒரு காலம் கொடுத்துருப்பீங்க. நான் யாரும் பார்க்கக்கூடாதுன்னு டெண்டர் அறிவிக்கிறேன், டெண்டர் விதி இருக்குது அதனால் நான் அறிவிக்கிறேன், ஆனால் யாரும் பார்க்கக்கூடாது. அப்போ நீங்கள் யாருக்கு நல்லது செய்கிறதுக்காக எல்லாமே பிளான் பண்ணிட்டு வந்திருக்காங்க. ஓகே, நம்ம இவங்களுக்கு தான் கொடுக்க போகிறோம், இதனால் லிமிடெட் டெண்டர்ஸ் போட்டு நீங்கள் கொடுங்க, நாங்கள் மற்றதெல்லாம் நாங்கள் பார்த்துக்கணும். இந்த விஷயத்தை தான் அவங்க கடைபிடிச்சிருக்காங்களா சார்? ஆமாம், லிமிடெட் டெண்டரோட இதுவே தான். இப்போது சென்னை கார்பரேஷனில் டெண்டர் அப்லோட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க, அங்கே ஸ்க்ரீனில் ஓப்பன் டெண்டர்னு ஆப்ஷன் இருக்கும். ஓப்பன் டெண்டர் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்கன்னா யார் வேணாலும் பங்கெடுக்கலாம். லிமிடெட் டெண்டர்னு செலக்ட் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க, அதில் யாரெல்லாம் போட்டி போடணும்னு நீங்கள் தேர்ந்தெடுப்பீங்க. பண்ணா கூட அதை அவங்க செலக்ட் பண்றது தானே? ஆமா, அவங்க செலக்ட் பண்ணி போடுறதா. லிமிடெட் டெண்டரை எதுக்கு போடணும்? இப்போ லிமிடெட் டெண்டர் எதுக்குன்னா அவசர வேலை. நான் அதை அப்புறம் சொல்றேன். நீங்க யாரெல்லாம் இந்த ஒப்பந்தத்துல கலந்துக்கணும் அப்படின்னு செலக்ட் பண்றீங்களோ அவங்க மட்டும்தான் அந்த டெண்டர்ல கலந்துக்க முடியும். சென்னை கார்பரேஷன்ல கிரேடு 1 கிளாஸ் 1 ஒப்பந்ததாரராக இருந்தாலும் நீங்க அவரை செலக்ட் பண்ணல அப்படின்னா அவரால் அப்லோடே பண்ண முடியாது, கலந்துக்கவே முடியாது. எலிஜிபிளான இருந்தாலும் கிளாஸ் 1 இருந்தாலுமே சரி அவரால் பங்கெடுக்கவே முடியாது. அப்போ டெண்டர் போடுறவங்க முடிவு செய்கிறாங்க, இந்த 3 பேர் பங்கெடுத்தா போதும், இந்த 3 பேரும் ரேட் வாங்கிட்டு நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ 3 பேர் மட்டும் செலக்ட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க.
அந்த புல்டோசர் வாடகைக்கு எடுத்துக்கிறது வச்சுக்கோங்களேன், 49.53 சொல்கிறாங்க, 5.6 சொல்கிறாங்க. 51 லட்ச ரூபா ஒருத்தர் போடுறாரு, 60 லட்ச ரூபா ஒருத்தர் போடுறாரு, 65 லட்ச ரூபா ஒருத்தர் போடுறாரு. அப்படின்னா கூட நீங்கள் யார் கொடுப்பீங்க? 51 லட்ச ரூபாய் போட்டவங்க கொடுப்பீங்க. பட் இன்னொருத்தர் ஒரு பிளேயர் நான் 40 லட்ச ரூபாய் கொடுக்கறது தயாராக இருக்கிறேன்னா நீங்கள் அதுக்கு அலோவ் பண்ணியிருக்கணுமா? கண்டிப்பாக அலோவ் பண்ணணும். அப்போது நீங்கள் மார்க்கெட் ரேட்டை விட கூடுதலாகவோ கம்மியாகவே வாங்க முடியும்னா கூட, இன்னும் நிறைய எடுத்தீங்கன்னா ஆமாம், கம்மியாக தான் கம்மியாக கொடுப்பாங்க. நீங்கள் 17 பொருள் எனக்கு வந்து வாடகை கேட்குறீங்க, அப்போ நான் இருக்கிற எல்லாமே அங்கே கொடுத்துட்டு எனக்கு ஒரு மாதம் பிரச்சனையே இல்லை, ஒரு வருஷத்துக்கு பிரச்சனையே இல்லை, அங்கேருந்து ரெகுலராக வரப்போது நான் வேலையை மட்டும் செஞ்சால் போதும். அப்போ என்ன பண்ணுவாங்க? வேறு எந்த காஸ்ட்டும் கிடையாது, எனக்கு மினிமம் மார்ஜின் இருந்தாலே போதும். கமிஷன் கொடுக்குறோன்றவங்க தான் என்ன பண்ணுவாங்க? இதை விட 10%, 20%, 30% கூடுதலாக கோட் பண்ணுவாங்க. மார்க்கெட் ரேட்டை கம்பேர் பண்ணுங்கள், மார்க்கெட் ரேட்டோட கம்மியாக வாங்க பிடிச்சா சந்தோஷம் தானே, நிறைய வாங்குறீங்க. அப்போ 40 லட்ச ரூபாய்க்கு ஒருத்தர் தரக்கூடிய தயாராக இருந்தால் அந்த பிளேயர் உள்ளார அலோவ் பண்ணியிருக்கணும். அப்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இந்த செலக்டடாக 3 பிளேயர் எடுக்கிறீங்கன்னா அவங்கள யார் குறைவோ அவங்கள தான் நீங்கள் செலக்ட் பண்ணி, மார்க்கெட் ரேட்டை விட பல மடங்கு கூடுதலாக இருந்தாலும். ஓகே, அப்போ இதே விஷயம் தான், இந்த ஃபார்முலா தான் இந்த டிரான்ஸ்ஃபார்மேஷன், அந்த டிரான்ஸ்ஃபார்மர் ஊழல்லையும் நடந்துச்சு சார், செந்தில் பாலாஜி இஷ்யூவில். அதில் இன்னொரு வகையில் நடந்தது, அது மிகப்பெரிய காட்டல். இப்போது பொதுவாக இந்த 3 பேருமே சரி, பொதுவாக நம்ம ஒரு 2 பேர் போட்டி போடுறோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? அவங்க ரேட்டை விட நான் எவ்வளவுக்கு எவ்வளோ, ஒருத்தர் டெண்டருக்கு ஆல்ஃபர் பண்ணியிருக்காங்க, நான் பார்க்குறேன் இதோட அடக்கம் எவ்வளவு, இது நான் டெண்டரை வின் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? எவ்வளவு குறைவாக கொடுக்க முடியுமோ அப்போ தான் நான் ஆப்போசிட்டை ஜெயிக்க முடியும். இப்போ நான் ஒரு ரேட்டு போனால் கூட நீங்கள் என்ன யோசிப்பீங்க? எவ்வளவு இன்னும் கம்மியாக அறிவித்த ரேட்டை விட எவ்வளோ பக்கத்தில் என்னால் சொல்ல முடியுமோ அப்போ தான் எனக்கு கிடைக்கும், நான் போடுவோம். ஆனால் அங்கே 20 பேர் ஒரே ரேட்டு போடுறாங்க, 32 பேர் ஒரே ரேட்டு. இதில் என்னென்னா அந்த ₹1 கூட குறையாமல் 7,48,980 ரூபா உதாரணத்துக்கு சொல்கிறேன், அதே ரேட்டை எல்லாரும் 32 பிளேயர் எப்படி ப்ளே பண்ண முடியும்? அதில் அப்போது இந்த ஒப்பந்தங்கள் எல்லாமே முன்கூட்டியே முடிவு செய்யப்படுதுன்னு பல காலமாக நம்ம சொல்லிக்கிட்டு தான் இருக்கோம், ஏற்கனவே விளக்கியிருக்கோம். இந்த கார்ட்டல் ஃபார்மேஷன் நடக்குது அப்படின்னு சொல்லி. இப்போ இந்த லிமிடெட் டெண்டரில் என்ன சிக்கல் வருதுன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இவங்க மட்டும்தான் செலக்ட் பண்ணுறாங்க. அப்போ நல்ல பிளேயருங்க வெளியில் இருக்கிறாங்க, பங்கெடுக்க முடியாமல் இருக்கிறாங்க, நல்ல பிளேயருங்க குறைவாக கொடுக்குறவங்க வெளில இருப்பாங்க. அப்போ நீங்கள் செலக்ட் பண்ண யாருக்கு வேணுமோ உங்களுக்கு வேணுறவங்களும் எனக்கு கொடுத்துடலாம். உதாரணத்துக்கு ஏதோ ஒரு கம்பெனி, ட்ரூன்னு ஒரு கம்பெனின்னு வச்சுக்கோங்க, அந்த கம்பெனிக்காரங்க இன்னொரு 4 கம்பெனிக்காரங்க உங்களுக்கு தெரியும்னா அவங்கள மட்டும் செலக்ட் பண்ணிங்கன்னா 49 லட்சம் 50 லட்சத்துக்கு பதிலாக 55, 60, 65 கூட 55க்கு நீங்கள் கொடுப்பீங்க. பட் 49 லட்சம் பக்கத்தில் இருக்கிறதா பார்க்கறத விட நீங்கள் மார்க்கெட்டில் போய் வெளில புல்டோசர் எனக்கு ஒரு வருஷத்துக்கு வாடகைக்கு வேணுமா கேட்டு பாருங்க. புல்டோசர் வச்சிருக்கவங்கள்ட்ட புல்டோசர் எனக்கு ஒரு வருஷத்துக்கு வாடகைக்கு வேணும்ப்பா, நான் 50 லட்ச ரூபா தரேன், அவன் என்ன பண்ணுவான்? கொடுத்துருவாங்க. புல்டோசர் விலையே என்ன இருக்குன்னு மார்க்கெட்ல முதல்ல பார்த்தாலே தெரியும்ல. அப்போ நீங்க அதை விட்டுட்டு 55 லட்ச ரூபாய்க்கு கொடுக்க போறீங்கன்னா அப்போ கிளியரா தெரிஞ்சுது. அப்போ நீங்க செலக்ட் பண்ணி சில பேர் ஏன் செலக்ட் பண்றீங்க? டெண்டர் டிரான்ஸ்பரன்சி விதிகள் என்ன சொல்றது? நீங்க ஓப்பன் டெண்டர்ல போடுங்க. சட்ட விதிகள் என்ன சொல்றது? அப்ப டெண்டர் அந்த விதிகளையே வந்து கவர்மெண்டே வந்து ஃபாலோ பண்ணல, சென்னை மாநகராட்சி ஃபாலோ பண்ணலாம் தான் இந்த லூப்ஹோலை பயன்படுத்திக்கிறாங்க. ஓகே, அந்த லிமிடெட் டெண்டரோட ப்ராசஸ் என்ன, ஏன் போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு உதாரணம் என்னன்னா, எம்சிசி ரிவோக் பண்ணதுலேருந்து மாடல் கோட் ஆஃப் கான்டாக்ட் ரிவைஸ் பண்ணது மே 8ஆம் தேதி, அதுலேருந்து 16ஆம் தேதி வரைக்கும் மொத்தமாக 74 டெண்டர் சென்னை கார்பரேஷனில் போட்டிருக்காங்க. இதில் 48 டெண்டர் லிமிடெட் டெண்டர், அதாவது பாதிக்கு மேலே 2 பங்கு லிமிடெட் டெண்டர், 1 பங்கு ஓப்பன் டெண்டர். இது ஏமாத்துற வேலையா இல்லையா? இந்த லிமிடெட் டெண்டர் எதுக்கு போடுவாங்க? இப்போ மழை பெய்யுது, ஒரு டிசாஸ்டர் சமயத்தில் மழை பெய்யுது, இல்லை வெள்ளம் வந்துருச்சு, இல்லை திடீர்னு வேற ஏதோ எதிர்பார்க்க முடியாத ஒரு சூழல், பெருந்திரளான மக்கள் வந்து இங்கே வந்து தங்க வந்துட்டாங்க, அப்போது ஏதோ ஒன்று தேவை இருக்குது, டைம் இல்லை நமக்கு, உடனே தேவை அப்படின்னா நீங்கள் ஏற்கனவே ப்ரீ குவாலிஃபைடு இருப்பாங்க. ஆமாம், அவங்கள நீங்கள் போடலாம். அதுக்கு தான் நீங்கள் லிமிடெட் டெண்டர் பயன்படுத்துறது. இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா முக்கியமான வேலையவே லிமிடெட் டெண்டரில் கொடுக்குறாங்க. நீங்கள் ஒரு வருஷத்துக்கு புல்டோசர் எடுக்கிறீங்க, 6 புல்டோசரும் 12 எவாக்குவேட்டரும் எக்ஸவேட்டரும் எடுக்கிறீங்க. அப்போ நீங்கள் ஏன் இதை லிமிடெட் டெண்டராக போடுறீங்க? ஏற்கனவே சொல்கிறேன், அப்போ ஒரு பாலம் கட்டுறீங்க, இந்த பாலத்துக்கு பக்கத்தில் மக்கள் அமர்வதற்கு ஒரு பெஞ்சுகள் தேவைப்படுதுன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு நீங்கள் ஒரு லிமிடெட் டெண்டர் போடலாம். அது நடைபாதைசாரிகள் உட்காந்துட்டு போக முடியும். ஆமாம், ஏன்னா பாலம் முடிஞ்சதும் பயன்பாட்டுக்கு வந்துடும். ஆமாம், அப்போ நீங்கள் அதுக்கு தனியாக டெண்டர் போட்டு அது யாராவது ஒருத்தர் எடுத்து இங்கே செய்யறதுக்கு காலம் ஆகும். அப்போ அரசு பாலத்தை ஓப்பன் பண்ணும்போது சைடில் பயன்படாமல் நிற்கும், இல்லை ரொம்ப பொதுமக்கள் தொந்தரவாக இருக்கும். அப்போ அதுக்காக ஒரு டெண்டரை போட்டு அதை நீங்கள் இவருக்கே நீங்கள் கொடுக்கறதுக்கு ஏதோ முன்னெடுக்கிறதுல பிரச்சனை இருக்காது. அது லிமிடெட் டெண்டராக இருக்கும். அப்போ அவர் கலந்துப்பார், எப்போ எனக்கு வர்ற சிமெண்ட்டு தான், இதே வாகனம் தான், எல்லாத்தையும் கொண்டு வர போகிறேன், இதே ஆளுங்க தான்,
அப்ப எனக்கு யாரையுமே புதுசா கொண்டு வர தேவையில்ல. உடனே வேலையை முடிச்சுட்டு போயிரும். நான் பக்கத்துல இங்க கட்டிக்கிட்டு இருக்கும் போதே இந்த பக்கத்துல மக்கள் உட்கார்றதுக்கான பெஞ்சு கட்டுறேன் அப்படின்னா எனக்கு வேலை முடிஞ்சிச்சு. அப்போ காஸ்ட் கம்மி, அது அடிஷனல் டெண்டரா நீங்க அதுவும் கம்மியா தான் இருக்கும், செஞ்சுட்டு போயிடலாம். இது அடிஷனல் ஒர்க்கு, அதனால நீங்க லிமிடெட் டெண்டர்ல கொடுக்கலாம். பட் பாலத்தையே தூக்கி லிமிடெட் டெண்டர் போட்டா சார் இது வெல் பிளான்டு சார். இது ஒரு பெரிய பூசணிக்காவை சோத்துல மறைச்சு வச்சுட்டு சோறு தான் இருக்கு அப்படின்ற மாதிரி. ஓகே சார், அப்ப எனக்கு டவுட் என்னன்னா, கடந்த 5 வருஷத்துல இந்த டிஎம்கே கவர்மெண்ட் அப்ப எல்லாமே நிறைய லிமிடெட் டெண்டர்ஸ் தான் அதிகமா இருந்துச்சா? அது இப்பதான் டேட்டா எடுத்துக்கிட்டு இருக்கோம். இது வரைக்கும் ஜனவரி, பிப்ரவரி, மார்ச்ல நிறைய நடந்திருக்கு. அதோடைய பை பிராக்டிஸ் தான் இந்த கவர்மெண்ட் இப்பதான் வந்திருக்கு. டிவிகே கவர்மெண்ட், விஜய் தலைமையிலான கட்சி வந்து இப்பதான் ஆட்சிக்கு வந்திருக்கு. இப்போ ஸ்டாலின் தலைமையிலான ஆட்சியில இவங்க ப்ராக்டிஸில் இருந்ததுனால தான் இவங்க அரசாங்கத்தில் இருக்கக்கூடியவங்க மேபி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, இன்னும் போர்ட்ஃபோலியோ கூட பெருசாக அசைன் பண்ணல. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக நடந்துகிட்டு இருக்கு. இதுவுமே அறிவித்த ஒரு நாள் தான், போர்ட்ஃபோலியோ கூட அசைன் பண்ணல, ஆனால் இங்கே டெண்டர் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமாம், எத்தனைக்கு இந்த கேன்சல் ஆன 48 டெண்டரோட வேல்யூ மட்டும் அரௌண்ட் 20 கோடின்னு சொல்கிறாங்க. 15லேருந்து 20 கோடி இருக்குன்னு சொல்கிறாங்க. இது நம்ம புகார் கொடுத்ததுக்கு பிறகு அந்த 6 எக்ஸவேட்டர் டெண்டர் கேன்சல் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அந்த புல்டோசர் டெண்டர் கேன்சல் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இந்த கவர்மெண்ட் எப்போ செலக்ட் ஆச்சோ, ஆட்சிக்கு வந்துச்சோ, 8ஆம் தேதியிலேருந்து போடப்பட்ட எல்லா லிமிடெட் டெண்டரும் கேன்சல் பண்ணியிருக்காங்க. அப்போது இவங்க ஏற்கனவே டிஎம்கே கவர்மெண்ட்டில் இருந்த ப்ராக்டிஸில் யாருக்கு தெரிய போகுது அப்படின்னு டெய்லி டெண்டராக போட்டு அடிச்சிருக்காங்கன்னா, அப்போ அவங்களுக்கு டிஎம்கே அப்போ உள்ள இருக்க அதிகாரிகள் தான் இதை அதிகமாக பண்ணிட்டு இருக்காங்க சார். இப்போ வெளில தெளிவாக தெரியுது. ஆமாம், என்ன நான் என்ன சொல்கிறேன், இப்போ கவர்மெண்ட்டும் மாறிடுச்சு. இப்போ உள்ளாட்சியிலே இவங்க மட்டும் தான் இருக்காங்க. 6 மாதத்தில் முடிய போகுது அந்த டென்யூர் கூட. அப்பவும் இதை செய்கிறாங்கன்னா அவங்க எவ்வளோ துணிச்சல் இருக்கும். காரணம் என்னன்னா, இவங்களுக்கு யாரும் தெரியாது, நடவடிக்கை எடுத்தது கிடையாது. ஏன்னா டிஎம்கே கவர்மெண்ட்ல அப்படியே தானே இருக்கிறாங்க. நம்ம ஏற்கனவே புகார் கொடுத்துருக்கோம், மார்ச் மாதத்திலே புகார் கொடுத்துருக்கோம், பிப்ரவரியில் சொல்லியிருக்கோம், ஏற்கனவே நிறைய எக்ஸ்போஸும் கொடுத்துருக்கோம். வாட்டர் பாடி டெண்டர் 20 கோடிக்கு போட்டாங்க, வேலையே செய்யலை. ஒப்பந்ததாரர் காலமே முடிஞ்சிருச்சு, 9 மாதம் சொல்லி முடிஞ்சிருச்சு, இன்னும் ஒர்க்கே ஸ்டார்ட் பண்ணல. நம்ம புகார் கொடுக்கும்போது 2024 போட்ட டெண்டரை 25 ஒரு வருஷத்துக்கு பிறகும் வேலையை நடக்காம இதே மேயர் பிரியா அவங்களுக்கும் குமரகுருபன் அவங்களும் புகார் கொடுத்தோம். 9 மாதம் காலம் கொடுத்தீங்க, 1 வருஷம் ஆயிடுச்சுங்க, 0 ஒர்க்குங்க. உங்களுக்கு நாம அந்த கொடுக்கறது 0 ஒர்க்குன்னு சொல்லி 0 டிலேவாச்சு சார். எதுக்கு நான் எதனால டிலே? யாரும் கண்காணிக்கிறது இல்லை. ஓகே, டெண்டர் போட்டாச்சு, ஒர்க் ஆர்டர் கொடுத்தாச்சு, ஒரு 4 ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சிட்டாங்கன்னா பில்லுக்கு மட்டும் கிளியரன்ஸ் போயிருக்கும். சார் இதெல்லாமே வெப்சைட்ல கிளியரா தெரிஞ்சிருக்கும். வெப்சைட்ல இல்லை. இவங்க என்ன சொன்னாங்க, டிஎம்கே கவர்மெண்ட் வந்தோடனே ஒருங்கிணைந்ததா நீங்க சென்னை கார்பரேஷன்ல சைட்ல பார்க்கலான்னு, டிரான்ஸ்பரன்சி ரன்னிங் ப்ராஜெக்ட் இருக்கும், ப்ராஜெக்டோட ஸ்டேஜ் எல்லாம் நீங்க பார்க்கலான்னாங்க. 1 வாரம் இருந்து இப்போ போய் பாருங்களேன், சென்னை கார்பரேஷன் வெப்சைட்ல போய் பாருங்க, இருக்காது எந்த விவரங்களையும். இதுல இன்னொன்னு சொல்றேன் பாருங்க, 2021 டிஎம்கே கவர்மெண்ட் வந்தோடனே மழைநீர் வாய்க்கால் கட்டுனாங்க, இது கூடுதல் பணிகள்லாம் பண்ணாங்க. நம்ம ஆர்டிஐ போட்டு டேட்டா வாங்க, 200 வார்டுகளுக்கான மழைநீர் வாய்க்கால் ப்ளூ பிரிண்ட் வெளியிட சொன்னோம். சென்னை கார்பரேஷன் வெளியிடவே இல்லை. ஆர்டிஐ போட்டு நாம வாங்கி நம்மளோட வெப்சைட்ல வெளியிட்டோம். அரப்போட வெப்சைட்ல சென்னை மாநகராட்சிக்கான மழைநீர் வாய்க்கால் ஏன் மழை தண்ணி தேங்குது அப்படின்னு ஒரு ஆய்வு செஞ்சு அந்த 200 வார்டுகளுக்கான மேப்பை நம்ம வெளியிட்டோம். அதுக்கு பிறகு சென்னை கார்பரேஷன் ககன்தீப் சிங் பேடி இருந்தார். அவங்க இருக்கும்போது கொஞ்சம் வெளியிட்டாங்க. ஒரு 100-120 வார்டுக்கு மேல இன்னைக்கும் கூட போய் பாருங்க, கிடையவே கிடையாது. 200 வார்டுக்கான ப்ளூ பிரிண்ட் நம்மள்ட்ட இருக்கு. நம்ம என்ன கேட்டோம்னா, டிஎம்கே கவர்மெண்ட் வந்ததுக்கு பிறகு நாங்க வந்து இந்த லிங்க் எல்லாம் பண்ண போறோம். அப்புறம் திருப்புகழ் ஐஏஎஸ் கமிட்டி எல்லாம் போட்டாங்க. 4000 கோடி ரூபாய் பட்ஜெட்லாம் பார்த்துருப்பீங்க. நம்ம இந்த திருப்புகழ் ஐஏஎஸ் கமிட்டி அவங்களுக்கு ஆர்டிஐ போட்டு கேட்டோம், இந்த ரிப்போர்ட்டை எங்களுக்கு கொடுங்க. யார்கிட்ட கேட்குறோம்? சிஎம்க்கு தான் அசைன் பண்ணாங்க. சிஎம் கவர்மெண்ட் ஆஃபீஸுக்கு கேட்குறோம், தலைமைச் செயலகத்துக்கு, முதல்வர் அலுவலகத்துக்கு ஆர்டிஐ போட்டு கேட்குறோம். நீங்கள் திருப்புகழ் ஐஏஎஸ் கமிட்டி உங்கள்ட்ட இன்ட்ரீம் ரிப்போர்ட் ஒன்று கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் முழு ரிப்போர்ட்டும் கொடுத்து பத்திரிகையில் செய்தியாக கூட வந்துச்சு. அந்த ரிப்போர்ட்டோட நகலை நம்ம ஆர்டிஐயில் கேட்குறோம். WRDக்கு, சென்னை கார்பரேஷனுக்கு, சிஎம்டிக்கெல்லாம் என்ன பரிந்துரை பண்ணியிருக்கீங்க ஆர்டிஐ கேட்டோம். இது வந்து நிலுவையில் இருக்குது, இன்னும் சட்டமன்றத்தில் டேபிள் பண்ணலன்னாங்க. நம்ம அதையும் கேட்டோம். இதோட பியூட்டி என்ன தெரியுங்களா, சென்னை கார்பரேஷனுக்கு ஆர்டிஐ போடும். அதே சமயத்தில் சென்னை கார்பரேஷன் ஆர்டிஐ போட்டு, ஏன்னா நீங்கள் தான் திருப்புகழ் ஐஏஎஸ் கமிட்டி ரிப்போர்ட் வந்ததுக்கு பிறகு மழையில் நாங்கள் வேலை செய்கிறோம்னு சொன்னாங்க. நேரு அவர் என்ன பண்ணார், அந்த ரிப்போர்ட் இந்த ரிப்போர்ட்லாம் வந்திருக்கு, நாங்கள் வந்து பட்ஜெட் போடுவோம், 2000 கோடி 4000 கோடி பண்ணுறோம். நாங்கள் மேயர் பிரியா அவங்கள என்ன சொன்னாங்க, நான் பேக்கேஜ் கதைகள்லாம் சொன்னாங்க. அப்போ இவ்வளவு எதை வச்சு சொன்னீங்க, திருப்புகழ் ஐஏஎஸ் கமிட்டி ரிப்போர்ட் சொல்லியிருக்காங்க, சரிங்க அதை நகல் கொடுங்கன்னு கேட்குறோம். அந்த ஆர்டிக்கு என்ன தெரியுங்களா சொல்லியிருக்காங்க, இந்த கோப்புகள் சென்னை மாநகராட்சியில் இல்லை. அது எப்படி சார் இது பொருத்தம்? எனக்கு புரியல சார். இதே போலதான் நமக்கும் கொஞ்சம் கிறுகிறுன்னு. நீங்க வேலை செய்யறேன்றீங்க, பத்திரிகையில பேட்டி கொடுக்குறீங்க, அந்த ரிப்போர்ட் என்னன்னா இது சம்பந்தப்பட்ட கோப்புகள் சென்னை மாநகராட்சியிலே இல்லைன்னாங்க. நம்மள அதையும் கேள்வியாக எழுப்பணும்.
சென்னை மாநகராட்சியிலே இல்லாமல் அப்போ திருப்புகழ் ஐஏஎஸ் கமிட்டியை வாங்கி வச்சுட்டு நீங்கள் தூங்குறதுக்காக இருக்கிறீங்கன்னு கேட்போமா? ஸோ அப்போ தொடர்ந்து இந்த லிமிடெட் டெண்டர்ன்ற முறைகளை அப்பையிலேருந்தே பயன்படுத்துகிறாங்கன்றதை பார்க்கணும். இந்த லிமிடெட் டெண்டர்னால நேரடியாக பாதிக்கப்படுறது யாருன்னா, ஒன்று நீங்களும் நானும் தான். வருஷத்துக்கு 3000 கோடி 4000 கோடி பட்ஜெட். உண்மையாகவே எவ்வளோ கோடிகள் இங்கே தேவை இருக்குது. எலெக்ஷன் அறிவித்தாங்க, மறுநாள் வேலை நடந்துக்கிட்டே இருக்குது, டெண்டர் அறிவிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. ஏன் அறிவிக்கிறீங்க? நம்ம இது புகார் கொடுத்ததுக்கு பிறகு 18ஆம் தேதி வாக்கில் நிறுத்தினாங்க. 15 மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட் வந்துருச்சு. அடுத்த 3 நாளைக்கு 3 நாளுக்கு பிறகு டெண்டர் அறிவிக்கப்பட்டது, நிற்கப்பட்டது. ஓகே. ஸோ அப்போது இங்கே யாரும் கண்காணிக்கலை. அப்போ மேயர் பிரியா அவங்க சும்மா தான் இருந்தாங்களான்னு நம்ம கேட்போமா இல்லையா? கமிஷனர் குமரகுருவன் ஐஏஎஸ் சும்மா தான் இருந்தாருன்னு கேட்போமா இல்லையா? ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கு சிஇ எஸ்சிலாம் இருந்தாங்களா, அவங்களாம் மக்கள்கிட்ட சம்பளம் வாங்கிட்டு ஏமாற்றிட்டு இருக்காங்கன்னு கேட்போமா இல்லையா? இவ்வளோ டெண்டர் முறைகேடுகள் இவ்வளோ நாளாக நடக்குது. ஒரு அமைப்பாக வாலண்டியராக இப்போ நீங்களும் நானும் வெளியிலேருந்து சொல்கிறோம். ஏன் அவங்கெல்லாம் என்ன மக்களோட பணத்தில் ஊதியம் வாங்காமல் வேலை செய்கிறாங்களா என்ன? சும்மா தர்மத்துக்கு வந்து சேலரி இல்லாமல் சென்னை மாநகராட்சி வேலை செய்யணும்னு வந்திருக்காங்களா என்ன? அப்போது மக்கள் மீதும் மக்களோட பணத்துக்கு நம்ம பொறுப்பாக இருக்கணுன்ற அக்கறை இருந்ததுன்னா இருக்கிறாங்க. ஒரு சில பேர் நல்லவங்க உள்ளார இருக்கிறாங்க, சில தகவல்லாம் ஆர்டிஐ போட்டால் வருதுன்னு வச்சுக்கோங்க. பிரச்சனை என்னென்னா, அங்கே பெரும்பாலானவங்க இப்போ நீங்கள் சொன்ன அதே தான். அரசு ஊழியர்களுக்கு நல்லாவே தெரியும், குறிப்பாக சென்னை மாநகராட்சி ஊழியர்களுக்கு நல்லாவே தெரியும், உயர்மட்ட ஊழியர்களுக்கு நல்லாவே தெரியும் இது தவறு தான், இந்த லிமிடெட் டெண்டர் போடக்கூடாதுன்னு தெரியும். எப்படி போட்டாங்க? எனக்கு இப்போ ரீசெண்டாக நடந்த சம்பவத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த காஞ்சிபுரத்தில் அந்த மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி அதை வாங்குறதுக்கும் ஒரு இது போட்டிருக்க டெண்டர் போட்டிருக்காங்க. ஒரு 6 மணி நேரத்துலேயே முடிஞ்சிருக்காமே சார் அந்த டெண்டர். அது என்ன ஆயிடுச்சுன்னா, அது ஒன்று வந்து துறைக்கு தெரிஞ்சிருக்கிறது வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஏன்னா போர்ட்ஃபோலியோ வந்து முதல் நாள் ஈவினிங் தான் அசைன் பண்ணுறாங்க, மறுநாள் காலையிலேயே வந்து இங்கே டெண்டர் அறிவிக்கப்பட்டிருக்கு. அது வந்து நம்ம காரப்பேட்டை கிராமம், காஞ்சிபுரம். ஆமாம், பொன்னேரி குப்பம் பஞ்சாயத்து. அதில் வந்து உயர்நிலை நீர்த்தேக்க தொட்டி 30,000 லிட்டருக்கான டெண்டர் வந்து 16.83 லட்சங்களில் அறிவிக்கிறாங்க, ஒரு 16 லட்சம். இந்த ஆக்சுவலி அங்கே அரசு ஊழியர் என்ன தவறுகள் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்துக்கோங்க. இப்போ இந்த டெண்டர் வந்து அறிவிக்கப்பட்டது 19 மே 9 மணி காலையில். ஆமாம், 19 மே 3 மணிக்கு முடியுது, 4 மணிக்கு திறந்துட்டாங்க. திறக்கும் போது பார்த்தா கேன்சல் பண்ணிட்டாங்க. இது சமூக வலைதளங்களில் நிறைய பேர் பேசுனதுனால அதுக்கு முன்பாக இந்த சென்னை மாநகராட்சி டெண்டர் பிரச்சனை நடந்து இஏ சஸ்பெண்ட் பண்ணாங்க. ஓகே, ஆமாங்க சார். இஏ சஸ்பெண்ட் பண்ணதுக்கு பிறகு நாங்கள் என்கொயரி கூப்பிட்ருக்கோன்னு சொன்னாங்க. அதனுடைய தாக்கம் இங்கே ஒன்று இருக்கிறத பார்க்குறோம். இந்த டாக்குமெண்ட் வந்து 12ஆம் தேதி சைன் ஆகுது, 12 மே சைன் ஆகுது. ஆன்லைனில் அவங்க 19ஆம் தேதி அப்லோட் பண்ணுறாங்க. அப்போ ஒரு அரசு ஊழியர் அங்கே இருந்த 2 பேரை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. கனிமொழி, இன்னொருத்தவங்க கே சாந்தி வட்டார வளர்ச்சி அலுவலர், அப்புறம் கயல்விழி உதவி பொறியாளர். இவங்க 2 பேரையும் வந்து தற்காலிக பணி நீக்கம் பண்ணி ஆணை வெளியிட்டு இருக்கிறாங்க. இப்போ இந்த 2 பேருக்கு அவங்க ஏற்கனவே என்ன சொல்லி அரசே சொல்லியிருக்கு, 12/5/2026 முதல் 18/5/2026 அன்று ஒப்பந்த புள்ளி உருவாக்கி 19/5/2026 அன்று இணையதளத்தில் வெளியிடப்பட்டது. அவங்க 12/5 டாக்குமெண்ட் எல்லாம் ரெடி ஆயிடுச்சுன்னு அப்போவே போட்டிருக்கணும். இவங்க டாக்குமெண்ட் 18ஆம் தேதி ரெடி பண்ணி 19ஆம் தேதி அறக்க பறக்க போட்டிருக்கிறாங்க. அமைச்சர் போட்டாங்க, வேலை செய்யணும்னு சொல்லி அறக்க பறக்க ஏதோ வேலை செஞ்சுருக்கிறாங்க. இப்போ இது அரசு ஊழியர்களுடைய அலட்சியம். உண்மையாகவே அங்கே நல்ல ஊழியர்களுமே இருப்பாங்க. இப்போ இந்த சமயத்தில் நமக்கு என்ன தெரிஞ்சது, 2 பேரை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். நமக்கு என்ன கேள்வினா, இது நம்ம ஏதோ கொஞ்சம் போல தெரியுது. சில டெண்டர்களை எடுக்கிறோம், சில விவரங்களை பார்க்குறோம். 100கணக்கான 1000கணக்கான டெண்டர், வருஷத்துக்கு 3 லட்சம் கோடி பட்ஜெட் நம்ம பிளான் பண்ணுறோம் அப்படின்னா 3 லட்சம் கோடி 4 லட்சம் கோடி இன்றைக்கி நம்ம நகர்ந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா அப்போ எவ்வளோ டெண்டர்ஸ் போகும்? நான் முன்னால் சொன்னது போல் பெரிய அளவிலான பண மூட்டைகள் வெளில எப்படி போகும்னா இது போல் ஒப்பந்தங்கள் வழியாக தான் போகும். கண்டிப்பாக போன அரசில் அமைச்சருக்கு தெரியாமல் போயிருக்கணும்னா, அப்படியே அமைச்சருக்கு தெரியாமல் தான் நடந்திருக்கு நேரு சொல்வாரே, ஆனால் அவர் அமைச்சராக இருக்கிறது தகுதியே இல்லாதவர். ஏன்னா நம்மளே நிறைய டெண்டரை வெளிப்படுத்திடும். இது எனக்கு தெரியாதுப்பா, ஒரு அமைச்சரை நான் இதெல்லாம் பார்க்க முடியாது அப்படின்னா நீங்கள் தகுதியே இல்லாமல் 5 வருஷம் இருந்திருக்குன்னு அர்த்தம். இல்லை, ஏற்கனவே ஒரு மேலே பல ஊழல்களும் இருக்குது. இந்த ஜாப் ஃபார் கேஸ், அந்த கேஷ் ஃபார் ஜாப்ஸ் அது கூட இருக்குது. ஸோ அதை வந்து இதுலேயே வந்து இவ்வளோ குளறுபடி இருக்கிறப்ப இது எப்படி சார் அமைச்சருக்கு தெரியாமல் இருக்கும்னு நான் கேட்குறேன். அதை தான் நம்மளும் கேட்குறோம். அதில் ஜாப் ஃபார் கேஷ் மட்டும் கிடையாது, அவர் மேலே அந்த இடி வெளியிட்டதில் 2-3 ஆவணங்கள் வெளியிட்டதில் விளக்கம் கேட்டு கடிதங்கள் வந்தது இல்லையா, அதில் நிறைய விவரங்களை குறிப்பிட்டிருக்காங்க. ஒன்று, அண்ணா யூனிவர்சிட்டி தான் எக்ஸாமை கண்டக்ட் பண்ணாங்க அப்படின்றாங்க. நமக்கு என்னென்னா, அண்ணா யூனிவர்சிட்டி அவங்களுக்கு கீழருடைய கல்லூரியை எப்படி ஆய்வு செஞ்சாங்கன்னு நமக்கு தெரியும். இல்லாத ஆசிரியர்களே அப்ரூவ் பண்ணிட்டு வந்தவங்க தான் அண்ணா யூனிவர்சிட்டி. ஒருத்தரே 10 இடத்துல வேலை செஞ்சவங்களும் ஆமாம்ப்பா நீ இங்கே தான் வேலை செஞ்சிருக்க 10 இடத்துல சர்டிஃபிகேட் கொடுத்த ஆட்கள் என்ன. இது போக ஒரே சமயத்தில்
ராமநாதபுரத்துலேயும் அதே நபர் வந்து கோயம்புத்தூர்லேயும் என் கண்ணு முன்னால் தான் கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கிறாருன்னு அப்ரூவ் பண்ணிட்டு வந்தவங்க. ஒரே சமயத்தில் 2 இடத்துல எப்படி இருக்க முடியும்? அப்போ 2 இடத்துல போய் இவங்க 2 டீம் அப்ரூவ் பண்ணிட்டு வந்த ஆட்கள். அப்போது எக்ஸாம் அப்படி அவங்க எவ்வளோ எலிஜிபிளாக வலுவாக நடத்தியிருப்பாங்க நம்ம கேள்வி வருமா வராது. அப்போது அவங்க கேட்டிருக்கிறது அதுதான். இந்த தேர்வுகள் வந்து ஒரு நபரால் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணப்பட்டிருக்கு, அங்கே நிறைய ரீவொர்க் பண்ணியிருக்கிறத இடி சொல்லியிருக்கு. இன்னைய வரைக்கும் இடியை டிஎம்கே கவர்மெண்ட் சேலஞ்சே பண்ணலையே. நம்ம என்ன கேட்குறோம், உங்களுக்கு எல்லாமே தெரியும்ல, நீங்கள் தானே எக்ஸாம் கண்டக்ட் பண்ணீங்க, இடி சொல்கிறத விட்டுருங்க. திமுக தானே ஆட்சியில் இருந்தது, முதல்வர் ஸ்டாலினுக்கு இது எவ்வளோ பெரிய தலைவலின்னு தெரியும்ல, பிரச்சனையாச்சுன்னு தெரியும்ல, இந்தாங்க எவ்வளோ பேர் கலந்துக்கிட்டாங்க, அவங்கவுங்கள மார்க் வெளியிடுங்க. கண்டிப்பாக இடிய டேர் டு ஃபேஸ்னா நேரடியாக எதிர்கொள்ளவங்க என்ன பண்ணியிருக்காங்க? அவங்க கடிதம் கூட அனுப்புனாங்க, நாங்கள் வந்து விசாரணைக்கு வந்து அனுமதி கொடுங்கன்ட்டு. கடைசி வரைக்கும் டிஜிபி சைட்லேருந்து எந்த ஒரு அனுமதியும் கொடுக்கல. அப்போது அந்த கேஸ்லையும் இவங்க நேரடியாக எதிர்கொள்ள தயாராக இருந்தால் அந்த டாக்குமெண்ட் வெளியிட வேண்டியதானே. யார் தான் உண்மை சொல்கிறாங்க, வெளியிடுங்க. இப்போ இடி சொன்னாங்க, இடியுமே நம்ம என்ன கேட்டோம், இடி நீங்கள் டாக்குமெண்ட்டை வெளியிடுங்க. 200 பக்கம் 250 பக்கம்ன்றீங்க, நீங்கள் வெளியிட்டீங்கன்னா தெரியும். ஏன்னா 2500 பேருக்கு மேலே வேலைவாய்ப்பு வழங்கப்பட்டதுன்றதுல 150 பேர் பெயரை குறிப்பிட்டு அனுப்பியிருக்கிறாங்க. இடி அனுப்பினதில் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க 150 பேர் வந்து இங்கே பணம் கொடுத்து தான் வேலைக்கு வந்திருக்கிறாங்க அப்படின்றத நாங்கள் தெரியப்படுது. இது விசாரித்தா இன்னும் தெரியுன்றாங்க. ஒன்று இவங்க தமிழ்நாடு அரசு திமுக அரசு அப்போ என்ன பண்ணியிருக்கணும், இந்த பாருங்க இதுதான் டிரான்ஸ்பரண்ட்டாக நாங்கள் வாங்கின மார்க்கை வெளியிடும், தவறு இல்லை வெளியிட்டு போங்க. அப்போ எல்லாருமே ஈடி திட்ட போகிறாங்க. ஆமாம், ஈடி சேலஞ்ச் பண்ணும்போது அவங்க எக்ஸ்போஸ் ஆயிருப்பாங்க. அதை விட்டுட்டு இது வரைக்கும் அதை எதிர்கொள்றதுக்கான எந்த வேலையும் செய்யலை. திரும்ப வழக்கை போக்கி எஃப்ஐஆர் போடுறதா இல்லையா டிஸ்கஷன் நடக்குது. நீங்கள் பொதுமக்கள்கிட்ட வெளியிடுறதுல என்ன பிரச்சனை? டிஎம்கே அரசு நம்ம தொடர்ந்து கேட்கறது என்னன்னா, நீங்கள் வெளியிடுறதுல என்ன பிரச்சனை? ஒருத்தவங்க உங்களை சேலஞ்ச் பண்ணி கேட்கலன்னா நீங்கள் தாராளமாக வெளியிட வேண்டியது, வெளியிடுங்க. நமக்கு என்ன கேள்வினா, கடந்த அரசில் சேகர் பாபு நம்ம ஹச்ஆர்என்சி மினிஸ்டராக இருந்த அவரோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. நேரு அவரோட துறை தான். ஆமாம், அவருடைய துறை வேறு. நம்ம என்ன சொல்கிறோம், கடந்த ஆண்டுகளில் எவ்வளவு நிறுவனங்களுக்கு நீங்கள் ரிப்பீட்டடாக ஆர்டர் கொடுத்துருக்கீங்க பாருங்கள். நம்மளே ஸ்ட்ரீட் லைட் டெண்டர் ஒன்று வெளியிட்டோம். இவங்க டெண்டர் அறிவிக்கிறதுக்கு முன்பாகவே மே மாதமே ரோடு ஸ்ட்ரீட் லைட்டை நட்டுறாங்க. அதுக்கு அக்டோபரில் டெண்டர் போடுறாங்க. வேலை செஞ்சது மே மாதம். ஓகே, டெண்டர் போடுறது ஆகஸ்ட்ல. ஓகே, அக்டோபரில் வேலை கொடுக்குறாங்க, அக்டோபர் நவம்பரில் வேலை செய்கிறாங்க. இது எப்படி சார் முடியும்? சாத்தியம் அப்படிதான் பண்ணாங்க. அதையும் நம்ம எக்ஸ்போஸ் பண்ணி வெளியிட்டு சுமார் 10 லட்சம் ரூபாய்க்கு மேலே அந்த வேல்யூ. அதுக்கப்புறம் ஆம்புட்ஸ்மேன் கொண்டு போய் ஆம்புட்ஸ்மேன்லையும் என்கொயரி போட்டு, இதே குமரகுருபரன் ஐஏஎஸ் தான் கமிஷனராக அப்போ இருந்தார். இப்போ அவர் பார்த்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அவர் தான் இருந்தார். அவர் பார்த்துருந்தா கூட நடவடிக்கை எடுத்திருக்கல. முடிஞ்ச வேலைக்கு அப்போ நீங்கள் ஒப்பந்ததாரர் நாராயணன் கொண்டு நிறுவனம் அவங்கள நீங்கள் முன்கூடி முடிவு பண்ணிருக்கீங்களா இல்லையா? முடிஞ்சது மே மாதம். நம்ம சொல்கிறது தான், நீ ஒன்றும் கவலைப்படாத, வேலையை ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி வந்து ஒரு எண்ணம் இருக்கு. வந்து மே மாதம் நீங்கள் இப்படி கூட வச்சுக்கோங்களேன், மே மாதம் வேலை முடிஞ்சிச்சிங்க, 10 லட்ச ரூபா வச்சுக்கோங்க, குறைந்தபட்ச வேலை 10 லட்ச ரூபா. இவங்களுக்கு நீங்கள் டெண்டர் போடுறது எப்போ, ஜூன் ஜூலையில் போடுறீங்க, ஆகஸ்ட்டில் ஒர்க் ஆர்டர் கொடுக்குறீங்க, அக்டோபரில் முடிக்கிறீங்க. இந்த ஒரு 5-6 மாதம் இருக்குல்ல, 10 லட்ச ரூபாயை கார்பரேஷன் விட்டு வைக்கிறதுக்கு யார் விட்டு வைப்பா? நீங்கள் விட்டு வைப்பீங்களா? 10 லட்ச ரூபா சும்மா கார்பரேஷனுக்கு நான் சேவை செய்ய வந்திருக்கேன், நீங்களா பொறுமையாக கொடுங்க. அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, எனக்கு 6 மாதம் கழித்து தான் வரப்போகுதுன்னா இந்த 6 மாதத்தை வட்டி கூட்டா எவ்வளோ வரும், இல்லை இதுக்கு நான் இன்வெஸ்ட் பண்ணால் எவ்வளோ வரும், நான் இதில் கரன்சியில் இன்வெஸ்ட் பண்ணால் எனக்கு எவ்வளோ வரும். அப்போ அதெல்லாம் கால்குலேட் பண்ணி தானே ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணி போடுவாங்க. அப்போ அதில் தரம் அடி வாங்குமா வாங்க. நீங்கள் 1000 நியாயம் சொல்லுங்கள், முடிஞ்ச வேலைக்கு எப்படி நீங்கள் டெண்டர் கால்ஃபர் பண்ணுங்க? டெண்டர் விதிப்படி தவறா இல்லையா? நீங்கள் நடவடிக்கை எடுத்துக்கணுமா இல்லையா? அப்போ நடவடிக்கை எடுக்கலைன்னா நீங்கள் அவருடைய இணைப்பு சதி போட்டிருக்கீங்கன்னு சொல்லுவோமா? ஸோ இந்த மாதிரி தவறுகளை நிறைய பண்ணதுனால தான் திமுக இன்னைக்கு ஒரு படுதோல்வியை சந்திச்சிருக்குன்னு நம்ம எடுத்துக்கலாம் சார். சென்னையை பொறுத்த வரைக்கும் இந்த பேக்கேஜ் கதைகள் கேட்டு கேட்டு எங்கள் காதுகள் புளிச்சு போயிடுச்சு. இப்போவும் முடியலை, இன்னமும் கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறோம். இப்போவும் கூட சில டெண்டர் வாட்டர் பாடி ஆடிட்டு டெண்டர் எடுத்துக்கிட்டு இருக்கோம். இதில் வாட்டர் ஏடிஎம் டெண்டர்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் இருக்குது. அதுக்கு இல்லாத ஏடிஎம், வாட்டர் ஏடிஎம்மே இல்லை, ஆனால் டெண்டர் போட்டு அவங்களுக்குலாம் கொடுத்து அங்கே வேலையெல்லாம் நடக்கிறதா வாட்டர் சர்டிஃபிகேட்லாம் கூட அமைச்சிருக்கிறாங்க. அதெல்லாம் அப்கமிங் நம்மளோட ஆர்என்டியில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். நாங்கள் வந்திருக்க ஒரு 10 இடங்கள் பற்றின விவரங்கள் வந்துச்சு, ஆர்டியில் தான் வந்துச்சு லொக்கேஷனோட. அந்த இடத்துல போய் பார்த்தா 2 இடத்துல இல்லை வாட்டர் ஏடிஎம்மே இல்லை, ஆனால் ஜியோ டேக்கில் இங்கே தான் இருக்குன்னு அவங்க குறிப்பிட்டிருக்காங்க. அப்போ தொடர்ந்து டெண்டர் முறைகேடுகள் திமுக அரசில் இருந்ததுன்றது இன்னும் நிறைய சொல்கிறோம். இல்லை, எனக்கு இப்போ நான் உங்கள் கேள்வி என்ன வைக்கிறேன்னா, கடந்த அதிமுக ஆட்சியும் இருந்துச்சு, இப்போ திமுக ஆட்சியும் நம்ம பார்த்துட்டோம். 2 கவர்மெண்ட்டை கம்பேர் பண்ணுறப்போ முன்னாடி டெண்டர் விஷயத்தில் யார் சார் அதிகமாக முறைகேடு ஈடுபட்டது?
2 பேருக்கும் சலைச்சதே கிடையாது. சலிச்சது இதுல இப்ப இருக்கக்கூடிய கவர்மெண்ட் தெரியாது, இதுக்கப்புறம் தான் தெரியும். ஆனா அதிமுக காலகட்டத்துல குறைவே இல்லாம டிஎம்கே கவர்மெண்ட் 2 இதுலயும் சரிசமமா தான் நடந்திருக்கு. வேல்யூ முன்ன பின்ன இருக்கலாம், பட் சிஸ்டம் கொலாப்ஸ் ஆயிருக்குன்றதான் இங்க பார்க்கணும். டெண்டர் சிஸ்டத்தை இன்னைக்கு அதான் பாருங்களேன், ஆட்சி ஒருத்தர் போர்ட்ஃபோலியோ அசைன் பண்றதுக்கு முன்னால 20 கோடி ரூபாய்க்கு டெண்டர் அறிவிக்கிறாங்க அப்படின்னா யாரோட அப்ரூவல்ல போடுறாங்க? 20 கோடி ரூபாய்க்கு போடுறாங்கன்னா போர்ட்ஃபோலியோ அமைச்சரே யாருன்னு தெரியாது, செக்ரட்டரியே தெரியாது, புதிய செக்ரட்டரியே தெரியாது. அதுக்கு முன்னால் இங்கே சென்னை கார்பரேஷனில் டெண்டர் போடுறாங்கன்னா அப்போ அவங்களுக்குலாம் என்ன பை ப்ராக்டிஸாக இருக்குது? யார் பார்க்க போகிறா? அடித்து வைப்போம், நாம் அசைன் பண்ணுறது தான், நாம் ஒர்க் ஆர்டர் கொடுக்குறது தான். இன்ன வரைக்கும் இப்போ ஒன்றும் இல்லைங்க, டிவிகே கவர்மெண்ட் இந்த நிமிஷம் டெண்டர் டாக்குமெண்ட் எல்லாத்தையும் கடந்த 3 வருடங்களில் முடிந்த பணிகளுக்கான டெண்டர் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்க. டிஎம்கேவோட கவர்மெண்ட் எவ்வளோ இருந்ததுன்றதை மக்களே சொல்லுவாங்க. ஏன்னா இவங்க வேலை செஞ்சிருக்கேன்னு சொல்றாங்க. ஆமா, இந்த 4000 பேக்கேஜ் எல்லாம் தெரிஞ்சிடும், எல்லாமே தெரிஞ்சிடும். இப்போ எந்த வேலை நடந்திருக்குன்னு நமக்கு தெரியாது. இப்போ ரோடு போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம உடனடியாக டிஎன் டெண்டர்ஸ்லாம் இப்போ போய் பார்ப்போம், டாக்குமெண்ட் இருக்காது. இந்த டெண்டர் எப்போ போட்டிருப்பாங்கன்னா 2 மாதத்துக்கு முன்னால் டெண்டரை பார்த்து கமிட்டி போட்டு ஆர்டர் போட்டு ஒர்க் ஆர்டர் கொடுத்துருப்பாங்க. அவங்க 2 மாதம் கழிச்சு வேலைக்கு போவாங்க. அப்போ டெண்டர் டாக்குமெண்ட்டே அங்கே இருக்காது. நம்மளுடைய அன்றாட வேலைகளில், நம்மளோட அன்றாட பணிகளில் டிஎன் டெண்டர்ஸை போய் எவ்வளோ பார்க்க முடியும் இருக்குல்ல. கிராமங்களில் இருக்கக்கூடிய எப்படி பார்ப்பாங்க? ஒரு பள்ளிக்கூடம் கட்டுறாங்க, மருத்துவமனை கட்டுறாங்க, நீங்கள் பார்க்குறீங்களா எவ்வளோ பேர் அங்கே சத்தம் போடுறாங்க, எப்பா நல்லா தான் கட்டுங்களேப்பா, பிள்ளைங்க படிக்கிற சின்ன பசங்க படிக்கிறது நீங்கள் பார்த்துருப்பீங்க. தட்டுறதுக்கு முன்னாலே உதவுது. ஸ்கூல் பால்வாடி அங்கன்வாடி கட்டினது அப்போ தரமா இல்லைன்னா அவங்களுக்கு தெரியும்ல. அவங்க வீடு கட்டுறவங்க, ஏற்கனவே பணிகள் பண்ணக்கூடியவங்க, அப்போ சிமெண்ட்டு ஜாஸ்தி கம்மியாக போட்டிருக்கேன், மண் ஜாஸ்தியாக போட்டிருக்கேன் சொல்கிறாங்கல்ல. அப்போது இதை பற்றின விவரங்கள் மக்களுக்கு தெரியப்படுத்தணுமா இல்லையா? டிவிகே கவர்மெண்ட் வந்து இந்த டாக்குமெண்ட் எல்லாத்தையும் அப்லோட் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்க, தமிழ்நாடு முழுசும் இருக்கக்கூடிய உங்களை போல ஊடகத்தில் நிறைய வெளிப்படுத்த முடியும். 2வது பணி ஆணைகள் எதுக்கு கொடுப்பாங்கன்னா, இப்போ இன்ஃப்ளேஷன் ரேட்டை கால்குலேட் பண்ணுவாங்க. இப்போது இந்த பொருள் மார்க்கெட் ரேட் ஒன்று அரைவ் பண்ணுவாங்க, ஜெம் போர்ட்டல் சொல்லுவோம். இப்போ புல்டோசரோ எக்ஸவேட்டரோ வாங்குறாங்களே, மார்க்கெட் ரேட்டை பார்ப்பாங்க. 6 மாதம் வரைக்கும் தான் அந்த வேல்யூ. 6 மாதத்துக்கு பிறகு மாறணும். ஒன்று மாறணும்னா ஒன்று ஏறி இருக்கும், இல்லை இறங்கி இருக்கும். அப்போ அந்த ரேட்டு தான் கம்பேர் பண்ணி பார்க்கணும். இப்போ நீங்கள் ரேஷன் கரப்ஷனில் பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த டிரான்ஸ்போர்ட் டெண்டர் 992 வெளியிட்டிருந்தோம்ல, அதில் டெண்டர் போடுறது 23லேருந்து 25 வரைக்கும். ஒர்க் ஆர்டர் கொடுக்குறது எப்போ? 24 11 மாதங்களுக்கு பிறகு 24 ஏப்ரல் மேல வெளியிடுறாங்க. நீங்கள் டெண்டர் கால்ஃபர் பண்ணது எப்போ? 23 ஜூன் ஜூலையில் கால்ஃபர் பண்ணுறீங்க. அப்போ நீங்கள் டெண்டரை விதிப்படி கேன்சல் பண்ணிவிட்டு 2024 புது டெண்டரை கால்ஃபர் பண்ணி அதுக்கப்புறம் கொடுக்கணும். ஆனால் நீங்கள் 11 மாதங்களுக்கு விதியிலேயே இருக்குங்க, 180 நாட்களுக்கு தான் வேலிட் அந்த டெண்டர் ரூல்ஸ்லேயே இருக்கு. டிஎன் டெண்டர்ஸ் ஆக்ட் நீங்கள் நெட்டில் போய் பார்த்தீங்கன்னாலே தெரியும். நீங்கள் வாங்கக்கூடிய ஒப்பந்த பட்ஜெட், அந்த வேல்யூ, மார்க்கெட் வேல்யூ 6 மாதங்களுக்கு தான். நீங்க டெண்டரா இருந்தாலும் 6 மாசத்துக்கு தான் சார். நீங்க விலை வாங்குறீங்கல்ல, விலை சப்மிட் பண்றீங்கல்ல, இதுக்கான மதிப்பு 6 மாதங்கள் தான். 6 மாதங்கள் தாண்டி போயிருக்குன்னா டெண்டரை கேன்சல் பண்ணிட்டு புது டெண்டர் தான் கால்ஃபர் பண்ணணும். இப்போ பிரச்சனை என்னன்னா, அப்போ வாங்கின ரேட்டுக்கே தான் நீங்க போடுறீங்க. இப்போ அங்க முதல் நாள் வரைக்கும் இந்த ஒர்க் ஆர்டர் கொடுக்குற வரைக்கும் ஒரு லாரி வச்சிருக்கிறவர் 1 கிலோமீட்டர் வந்து 305 ரூபாய்க்கு ஓட்டுறாரு. ஒர்க் ஆர்டர் கொடுத்த மறுநாள் அதே லாரியை 595 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. 8 கிலோமீட்டர் 300 ரூபாய் இங்கே இருக்குது, 595 ரூபாய் இங்கே இருக்குது. அப்போ நீங்கள் என்ன பண்ணிருக்கணும்? டெண்டரை ரத்து பண்ணிட்டு புதுசாக டெண்டர் போட்டிருக்க வேண்டியது தானே. ஓகே, இப்படி நிறையா முறைகேடுலாம் நடந்திருக்கு அப்போ கடந்த ஆட்சியில். ஓகே சார், இப்போ இந்த கவர்மெண்ட்டில் நீங்கள் வந்து என்ன சார் சொல்ல ஒரு கடமைப்பட்டிருக்கீங்க? ஒன்று, கடந்த 3-4 மாதங்களில் ரொம்ப ராபிட் ஸ்பீடில் போட்ட டெண்டர்கள் ரிவ்யூ பண்ணணும். ஏன்னா ரிவ்யூ பண்ணால் நிறைய கோடிகள் நமக்கு திரும்ப வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அதை ரிவ்யூ பண்ணி, இன்னொன்று நடவடிக்கை எடுங்க. நீங்கள் நடவடிக்கை எடுத்தீங்கன்னா தான் இதுக்கு மேலே யாரும் இந்த ராபிட் ஃபயர் மாதிரி வேகமான டெண்டர்ஸை ஃப்ளோட்டிங்கை கரப்ஷனை தடுக்க முடியும். அதனால் அது ஒன்று. 2வது டெண்டர் டாக்குமெண்ட், எல்லா டெண்டர் டாக்குமெண்ட்டையும் அப்லோடில் போட்டிருங்க. 3வதாக அந்த ஒர்க் ஆர்டர்ஸ் எல்லாத்தையும் ஆன்லைனில் போட்டுருங்க. யாருக்கு எவ்வளோ வரைக்கும். இப்போது ஒரு பஸ் ஸ்டாண்டு கட்டுறாங்க, ஒரு ஸ்கூல் கட்டுறாங்க, மருத்துவமனை கட்டுறாங்க, 6 மாதத்துக்குள்ளே கட்டணும்னா 6 மாதத்துக்குள்ளே கட்டணும். கட்டலைன்னா நீங்கள் ஃபைன் போடணுன்றது விதி இருக்குது, பெனால்ட்டி. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? காலம் முடிஞ்சு போயிருக்கு, ஃபைன் போடுங்க. இன்னும் ஒர்க்கை முடிக்கல. அது காரணம் ஏன்னு வச்சுக்கோங்க. இது காலம் ஏன் முக்கியமாக பார்க்கப்படுதுன்னா, இப்போது சென்னையில் நமக்கு மழை வந்துச்சுனாலே எவ்வளோ பிரச்சனை இருக்குன்னு தெரியும். 15 மண்டலங்கள் இருக்குது. ஒரு ஒப்பந்ததாரர் ஜோன் 1ல் ஒரு டெண்டர் எடுத்திருப்பார், ஜோன் 15ல் ஒரு டெண்டர் எடுத்திருப்பார், ஜோன் 8ல் ஒரு டெண்டர் எடுத்திருப்பார். ஆளுங்களை வச்சு ஜோன் 1ல் வேலை செய்வார்.
அங்கே மழைநீர் வாய்க்கால்லாம் கட்டுறதுக்கு 1 வாரம் 10 நாள் ஆகும். அப்போ இந்த 2 இடங்கள்ல டெண்டர் எடுத்தது அப்படியே தான் நிற்கும். திரும்ப மழை பெய்யும் போது அவர் இங்கே வந்து ஆரம்பிப்பார், அதுக்கப்புறம் இங்கே பண்ணுவார், திரும்ப அங்கே ஃபினிஷிங் பாயிண்ட்டுக்கு திரும்ப இங்கேருந்து அங்கே போகணும். அப்போ அந்த காலத்துக்குள்ளே அவரால் முடிக்க முடியாது. மேன் பவர் இல்லை, அவருக்கு இன்வெஸ்ட்மெண்ட் காஸ்ட் கம்மி, புரிஞ்சுதுங்களா? அப்போ நம்ம இதெல்லாம் ஒவ்வொரு காலகட்டத்தில் எக்ஸ்போஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். அப்போ நீங்கள் டெண்டர் காலத்துக்குள்ளே முடிக்கலைன்னா அவங்கள பிளாக் லிஸ்ட் பண்ணுங்க. இல்லைன்னா ஒர்க் ஃபோர்ஸ் கொஞ்சம் நீங்கள் ஆமாம், தவறாக இருக்கா பிளாக் லிஸ்ட்டில் பண்ணுங்க, அந்த பட்டியலை வெளியிடுங்க. இவருடைய டிவிக்கு அரசு இதெல்லாம் பண்ணணும். டெண்டர் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுறது, ஒர்க் ஆர்டர் அப்லோட் பண்ணுறது, காலம் தாழ்த்தி பண்ணக்கூடியவங்களுக்கு ஃபைன் போடுறது, ரிப்பீட்டடாக அஃபென்ஸில் வயலேஷனில் ஈடுபடும் மீது பிளாக் லிஸ்ட் பண்ணுங்க. சார் நீங்கள் ஒரு சொன்னீங்க சார், ஒர்க் ஆர்டரையும் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணணும்னு சொல்லி, அதுவும் இந்த டெண்டர் விதிகளில் இருக்கு. விதிகள் இருக்கு, இப்போ எல்லாத்துலேயுமே வயலேட் பண்ணியிருக்காங்க சார். டெண்டருடைய சட்டத்தில் 1 பைசா உள்ளார வர்றதுலேருந்து திட்டம் அறிவித்து வெளியில் போட்டு செயல்பாட்டுக்கு வர வரைக்கும் மக்களுக்கு தெரியணும் அப்படின்றத டெண்டர் டிரான்ஸ்பரன்சி ஆக்ட் அண்ட் ரூல்ஸ். ஓகே சார், பல விஷயம் இன்னைக்கு நம்ம பேசணும் சார் டெண்டர் சம்மந்தமாக. இது குறித்து அடுத்தடுத்த நிகழ்ச்சிகள் இன்னும் நம்ம டீட்டெயிலாக பேசலாம் சார். நன்றி. நன்றி.